என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. எல்லாரும் பேசிட்டாங்க, நான் என்னத்தை பேசுறது? எல்லாம் ஒத்தோட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது, டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையில் தயாரித்திருக்கிறார். ஒத்தோட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர், அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கிறார். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஹாலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்தோட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன். திரும்பி பார்த்துவிட்டு சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து விடாதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. சாரி, பக்கத்திலே இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையிலே எல்லாருக்கும் வெளிச்சமா தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இண்டி இடுக்கி சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. நல்ல வேலை சோபாவாக இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்றொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அடிதடி, வெட்டு, குத்து, கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம்.
நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்கள் இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.